ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பலவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஷ்ஷாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான குயிக்கான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான், கேரட்டும் தேங்காயும். அதாவது நம்ம இது பால் சேர்த்துறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். பச்சை தேங்காயில் உங்களுக்கு இருக்கிற நல்லது தெரியும். இதில் நல்ல கொழுப்பு இருக்குது, சளிக்கு நல்லது, நிறைய ஃபைபர் இருக்குது. ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸும் கூட இந்த ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது கேரட் மாதிரியே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தண்ணி தான் ஊற்றி அரைக்கிறேன். இது கூட பாலோ க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு கேரட்டும் தேங்காயும் போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்காமல் சில் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா பால் சேர்த்திக்கிங்க, சுகரும் போட்டுக்குங்க. இப்போ நான் ரொம்ப பிளெயினாக ஃபஸ்ட்டு கிளாஸாக வெறும் ஜூஸும் தேங்காயும் சேர்த்தி மட்டும்தான் நான் இப்போ அரைச்சிருக்கிறேன். கேரட்டும் தேங்காயும் சேர்த்தி தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வடிகட்டிட்டு அப்படியே நம்ம குடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் இதை இன்னொரு தடவை போட்டு அடிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைம் ஜூஸ் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டாக கிடைக்கும். செகண்ட் டைம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா கிடைக்கணும்னா இன்னொரு டைம் போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம வடிகட்டிடலாம். எனக்கு பாருங்கள் இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த டைமில் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, தேன், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திப்பியாக இருக்குது இல்லையா, இந்த கப்பியெல்லாம் நீங்கள் செடிகளுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்புல தேய்ச்சிட்டும் கூட குளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கலந்தாச்சு. சும்மா அப்படியே நம்ம அரைச்சிட்டதை சும்மா லைட்டாக ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எம்மியான கேரட் ஜூஸ் எந்த வித சப்ளிமெண்ட் இல்லாமல், அதாவது தேன் சர்க்கரை எதுவும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் பண்ண வல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.